ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் ஒரே இலக்கு. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 4034 கோடி ரூபாய் நிதி வழங்காத மத்திய அரசுக்கு கண்டனம். வரும் 29ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. 3 மாதங்களில் 8000 கோடி ரூபாய் முதலீட்டை தமிழகம் இழந்துள்ளதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. தொழில் தொடங்குவதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய டெண்டருக்கு எதிர்ப்பு. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம். தமிழக சட்டப்பேரவையில் எதிரொலித்த அமித்ஷா எடப்பாடி டெல்லி சந்திப்பு. அதிமுக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே காரசார விவாதம். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையிலும் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் ஒரே இலக்கு என்றும் அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை அமைப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை யாரும் விமர்சனம் செய்யவில்லை, ஊடகங்கள்தான் பரபரப்பான செய்தியாக காட்டுகிறது என தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எதற்காக சந்தித்தேன் என்பது குறித்து அனைவருக்கும் தெளிவுபடுத்திவிட்டதாக கூறிய அவர், சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில்தான் கூட்டணி குறித்து ஆலோசனை செய்து ஒத்த கருத்துக்கள் உடைய கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்று கூறினார். மக்கள் விரோத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதிமுக அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். 3 மாதங்களில் 8000 கோடி ரூபாய் முதலீட்டை தமிழகம் இழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், விளம்பர அரசியலை விடுத்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 8000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்த 2 வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் சாதகமான சூழல் இல்லை என்று கூறி ஆந்திர மாநிலம் ஸ்ரீசிட்டியில் முதலீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக திமுக அரசு கூறி வந்த நிலையில், தமிழகத்தில் தொழில் தொடங்க பன்னாட்டு நிறுவனங்கள் தயாராக இல்லை என்பதையே இது காட்டுகிறது என அவர் விமர்சித்துள்ளார். எனவே பயனற்ற செய்வதை விடுத்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்து அதிக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையும் வெளியிட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியது தமிழக சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு தமிழக சட்டசபையிலும் எதிரொலித்தது. இது தொடர்பாக அதிமுக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசியபோது, அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால்தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் 2026இல் முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து தாங்கள் கணக்கை தொடங்குவோம் என்று கூறினார். இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு, கணக்கு கேட்டு ஆரம்பித்த அதிமுக தற்போது தப்பு கணக்குதான் போடுகிறது என பதிலடி கொடுத்தார். இதுபோன்று அதிமுக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் காரசாரமாக விவாதித்தனர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வங்கிகளுக்கும் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறையாகும். வரும் 31ஆம் தேதி திங்கட்கிழமை ரம்ஜானை ஒட்டி ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் இறுதி ஆண்டு கணக்குக்குள் முடிப்பதற்காக அன்று பொதுமக்களுக்கான வங்கி சேவை வழங்கப்படுவதில்லை. இதனால் நாடு முழுவதும் வங்கிகள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் மூடப்படுவதால் ரொக்கம் மற்றும் காசோலை பரிவர்த்தனை கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிகிறது.
அத்தியாவசிய வங்கி சேவைகளை மேற்கொள்ள விரும்புபவர்கள் அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறை தினங்களில் மொபைல் பேங்க் மற்றும் யுபிஐ சேவை தொடர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி அடுத்த மாதம் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார். 110 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலம் அருகே 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2078 மீட்டர் நீளத்திற்கு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. கட்டுமான பணி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிறைவடைந்து சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறக்க பிரதமர் மோடி அடுத்த மாதம் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின், ஆளுநர் RN ரவி, மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் தமிழக எம்பிக்கள், அமைச்சர்கள், MLAக்கள் என பலரும் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தில் 3 புதிய வழித்தடங்களில் மித அதிவேக ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மித அதிவேக ரயில்வே சேவையை உருவாக்கிட தேவையான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுகள் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை விழுப்புரம், சென்னை வேலூர் மற்றும் கோவை சேலம் ஆகிய 3 வழித்தடங்களில் மித அதிவேக ரயில் சேவையை உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்கான டெண்டரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது குறித்த கேள்விக்கு எல்லாம் நன்மைக்கே என்று முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குழு டெல்லியில் சந்தித்து பேசியது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதிமுக, பாஜக கூட்டணி தொடர்பாக அப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்திடம் அமித்ஷாவுடனான அதிமுக தலைவர்கள் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பியபோது எல்லாம் நன்மைக்கே என அவர் ஒற்றை வரியில் பதிலளித்தார். தமிழகத்தில் ஹிந்தியை தொடர்ந்து திணிக்க முயல்வதால்தான் திமுக இன்னும் அதை எதிர்க்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து திமுகவினருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் ஹிந்தியை திமுக ஏன் இன்னமும் எதிர்க்கிறது என நம்மை பார்த்து கேட்பவர்களுக்கு இன்னமும் தமிழகத்தில் அதை திணிப்பதால்தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்பதே தனது பதில் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியை இங்கு தணிக்காவிட்டால் அதனை எதிர்க்க மாட்டோம். தமிழகத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க மாட்டோம். தமிழர்களின் தனித்துவமான குணம் என்பது சுயமரியாதை உணர்வு. அதனை சீண்டி பார்க்க எவர் நினைத்தாலும் அனுமதிக்க மாட்டோம் என முதல்வர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் H ராஜா ஆகியோர் மீது சேலம் போலீசார் 6 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ணாமலையும் பாஜகவின் மற்றொரு மூத்த தலைவரான H ராஜாவும் கலவரத்தை தூண்டும் வகையில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ் சேலம் மாநகர காவல்துறையில் புகார் மனு அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய குற்றப்பிரிவு போலீசார் அண்ணாமலை மற்றும் H ராஜா மீது வழக்கு பதிவு செய்தனர். மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் செயல்பட்டது, குழுக்களாக இணைந்து வெறுப்பை விதைப்பது, வன்முறையை தூண்டும் விதமாக தவறான தகவலை பரப்புவது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனத்தின் புதிய விதிமுறைகளை கண்டித்து LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் LPG டேங்கர் லாரிகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டுக்கான புதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான விதிமுறைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதில் பல்வேறு விதிமுறைகள் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு பாதகமாக இருப்பதாக குற்றம் சாட்டி இன்று முதல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4000 LPG டேங்கர் லாரிகள் இயங்காது, எரிவாயு மற்றும் 10 இடங்களில் லோடுகளை ஏற்றாமல் லாரிகள் நிறுத்தப்படும் என்று அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, நடிகர் விஜய், சீமான் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பு காரணமாக நேற்று முன்தினம் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் அரசியல் பிரபலங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர்.
மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் மனோஜின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. நடிகர் மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மனோஜின் தந்தை பாரதி ராஜாவின் கரங்களை பிடித்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆறுதல் கூறினர். இதேபோல் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாரதி ராஜாவுக்கு அப்போது ஆறுதல் கூறினார். இதேபோல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் நேரில் சென்று மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நடிகர் மனோஜின் உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் வரும் 29ஆம் தேதி 100 நாள் வேலைவாய்ப்பால் பயன்பெறுவோரை திரட்டி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.